இதை ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாகத்தான் தொடங்கினார்கள். மற்றவர்களைப் போல, மற்ற இயக்கங்களைப் போல ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தொடக்கப்பட்ட இயக்கம் அல்ல. ஆனாலும் ஆட்சிக்கு ஒரு காலகட்டத்தில் வர வேண்டிய நிலை ஏற்பட்ட நிலையிலும் கூட தன்னுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, லட்சியங்களை தொடக்க காலத்தில் அண்ணா எப்படி தொடங்கினாரோ அதை அவருடைய காலத்தில் பின்பற்றினார் என்பது மட்டுமல்ல, அவருடைய மறைவுக்கு பிறகு 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் பேரியக்கத்தை கட்டிக்காத்த அன்பு தலைவர் கலைஞர் அவர்களும் அந்த கொள்கை பிறவாமல் இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்கள். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரத்திற்கு மேலாக இந்த இனத்திற்காக, மொழிக்காக, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழர்களுடைய நலனுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு மனிதர் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். எப்படி நம்ம வயக்காட்டுல பயிர் எடுத்தோன்னா பல பகுதியில் விதப்பாங்க, நம்முடைய பகுதியில நாற்றங்கள்ல நாட்டு பாவி அந்த நாற்றை எடுத்து பிறகு வயல்களில் நடுவதை போல திட்டங்களை நாற்றங்களாக இருந்து தமிழகத்தில் கொண்டு வந்து பிறகு அது பிற மாநிலங்களுக்கும் தேசிய அளவினர்களுக்கும் திட்டங்களை தருகின்ற மாநிலமாக நம்முடைய மாநிலத்தை உருவாக்கிய பெருமை முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு உண்டு. கலைஞர் அந்த காலத்திலே 7000 கோடி ரூபாய் 2006-11 தள்ளுபடி செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் அந்த பலனை பெறக்கூடிய அளவிற்கு ஒன்றிய அரசின் சார்பில் 70,000 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்வதற்கான முன்னோடி முதலமைச்சராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விளங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்களா? நிறைவேற்றினோம் என்று சொல்லி இருப்பது 2 வாக்குறுதிகள் தான். அந்த 2 வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் என்று சொல்ல முடியாது. மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலே அந்த அறிவிப்புகள் அரசாணை வந்திருக்கிறது என்பதையும் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சுருக்கமா சொல்லணும்னா அந்த 2லையுமே 200 யூனிட் மின்சாரம் சலுகை அனைவருக்கும் வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார்கள். ஆனால் அந்த 200 யூனிட் சலுகை யாருக்கு கிடைக்குது? யாருக்குமே கிடைக்காது. மாறாக சலுகைகளை எதிர்பார்த்த மக்களுக்கு இப்பொழுது மின்கட்டணத்தை மறைமுகமாக உயர்த்தி இருக்கின்ற காரியத்தை இன்றைக்கு இந்த அரசு, புதிய அரசு செய்திருக்கிறது என்பதையும், இது தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த அரசு இருக்கிறது. அதே போல இன்னொரு அறிவிப்பு அரசாணை என்று வெளியிட்டிருக்கிறார்கள். தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? 5 ஏக்கருக்கு உட்பட்டவர்கள் பெற்றிருக்கக்கூடிய கூட்டுறவு கடன்கள், விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று அன்றைக்கு தேர்தல் கால வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார்களே, அதுல நீங்க பாத்தீங்கன்னா அன்றைக்கு நில அளவை வைத்து அளவீடாக வைத்தார்கள். ஆனா இப்ப 50,000 ரூபாய் கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி, அது ரொம்ப கம்மி. அடுத்து 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவர்களுக்கு 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி கிடைக்கும். 95,000 ரூபாயை அந்த விவசாயி கட்டணும். ஆக 95,000 ரூபாய் பணத்தை கட்டக்கூடிய விவசாயிக்கு இந்த அரசாங்கம் தரக்கூடிய 5,000 ரூபாய் எந்த வகையிலே உதவிகரமாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2011 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்ற நேரத்திலே கூட வெற்றி பெற்ற தொகுதியில் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை நாம் இழந்தோம் என்றாலும் கூட நாம் எங்கே சரிக்கிறோம், நாம் எங்கே விழுந்தோம், எங்கே எப்படி விழுந்தோம் என்பதை எல்லாம் எண்ணி பார்த்து எதிர்காலத்தில் வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும், அது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலாக இருந்தாலும், அல்லது எல்லோரும் விரும்பி இங்கே சொன்னதை போல சட்டமன்றத்திற்கான தேர்தலாக இருந்தாலும், அது நாடாளுமன்றத்திற்கான தேர்தலாக இருந்தாலும், தேர்தலில் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடத்தை வைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் எதிரிகளுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையிலே நம்முடைய பணியை தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த அரசை பொறுத்தவரையில, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கலைஞருடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய வழியில் இந்த அரசை நடத்திய அண்ணன் தளபதி அவருடைய காலமாக இருந்தாலும் சொன்னதை செய்து, ஏன் இது ஒன்றும் தேர்தல் நேரம்லாம் இல்லையே,
எந்த செய்தி? ஆகவே சொன்னதை செய்து சொல்லாததையும் செய்கின்ற ஆட்சி கலைஞருடைய ஆட்சி அது இருந்தது. அதே நிலைதான் அண்ணன் தளபதி அவருடைய காலத்தில் இருந்தது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த புதிய அரசு சொன்னதை செய்யாத ஒரு அரசாக, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றுகின்ற அரசாக இருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். 2 மாத காலத்தில் இவ்வளவு பெரிய ஏமாற்றங்கள் இன்னும் தொடர்ந்து இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்குதோ அவ்வளவு காலம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுவார்கள். தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதாளத்திலே போகும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா அதிமுக மற்ற கட்சிகள்லாம் பேசுறதுக்கு இப்ப புதுசா ஆரம்பிச்சு வந்தவங்கெல்லாம் கூட பேசுவதற்கு அவர்களுக்கான காரண காரியங்கள் சாதனைகள் எல்லாம் இல்லை. கூட்டத்தை முடிச்சிடுறாங்க, பேசுறதுக்கு ஆளுகள் எல்லாம் போயிடும். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் ஏராளமான சாதனைகளை படைத்திருக்கிறோம் நமது சார்பில். அதே மாதிரி ஏராளமான ஏமாற்றங்களை இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவற்றையெல்லாம் விலக்கி செல்வதற்கு நமக்கு நேரம் சற்று நெருக்கடியாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்துச் சொல்லி, நண்பர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தால் வணக்கத்தோடு இருக்கும் என்பதையும், எதிர்கட்சியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ரொம்ப பேசுவோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் தொடர்ந்து மக்களை இது போன்ற, அதாவது பேசி பேசி வளர்ந்த இயக்கம் திமுக சொன்ன மாதிரி அதை நீட்டிக்கின்ற வகையில் தொடர்ந்து மக்களை சந்திக்கின்ற இயக்கமாக இருக்கும் என்பதை சொல்லி